நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்ற கொடுமையான பாதிப்பு உச்சத்தில் இருந்துச்சு. நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். ஒன்றிய அரசு நிதியை தர மறுத்தும் புறக்கணிச்சும் அவங்க வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் இருக்க சாதனையை செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு.